அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கில் பயிற்சி 1.9 9வது கணக்கு பார்க்கலாம். ஸோ 8th மேக்ஸு எக்ஸசைஸ் 1.1ல் 9th சம். ஸோ இங்கே பாருங்கள், பின்வரும் விகிதமுறு எண் ஜோடிகளை ஒப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கம்பேர் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஃபாலோயிங் பேர் ஆஃப் ரேஷனல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ கம்பேர் அப்படின்னா என்ன, கம்பேர் பண்ணி என்ன பண்ணணும், எது பெருசு எது சின்னது, எது வந்து லார்ஜர் நம்பர் எது ஸ்மாலர் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா, சரி. இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், -11/5, -21/8. இந்த மாதிரி ரெண்டு ரேஷனல் நம்பர் விகிதமுறு எண்கள் கொடுக்கும்போது கீழே இருக்கிற நம்பர், அதாவது பகுதியில் இருக்கிற நம்பர், இங்கிலீஷ்லன்னு பார்த்தோம்னா டினாமினேட்டர், ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அதை ஈக்குவலாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், -11/5 இஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம். அடுத்து -21/8 நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டினாமினேட்டர் மாறி மாறி இருந்ததுன்னா இதை இங்கே இருக்கிற டினாமினேட்டர் கூட இங்கே இருக்கிற டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணலாம். அதாவது -11/5 மேலேயும் கீழே 8ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 8 எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா இது இங்கே கீழே இருக்கிற 8. ஓகேவா, ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள், -11 8s are 88, 11 8 88, I8 40. ஓகே, அடுத்து இப்போ -21/8 இருக்கா, இது என்ன பண்ண போகிறோம், மேலேயும் கீழே 5ஆல் பெருக்கலாமா. ஸோ மல்டிப்ளை பை 5, கீழே என்ன ஆகும் 40ன்னு வரும். மேலே பாருங்கள் -1 5 5 2 5 10 105 அப்படின்னு வருது. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் லைன் வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே 0 இருக்கும், இங்கே -1 இருக்கும், இங்கே -2 இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்குமா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு -88/40 வரும், அடுத்து தான் வந்து -105/40 வரும். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுத்தில் நமக்கு ரைட் சைடில் இருக்கிற நம்பர் பெரிய நம்பர், லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர் சின்ன நம்பர். ஓகேவா, ஸோ ரைட் சைடில் இந்த ரெண்டுத்தில் ரைட் சைடில் எது இருக்குது, இது 88. ஸோ இதுதான் ரைட் சைடில் இருக்குது. அப்போது இதுக்கு நேராக இருக்கிற இந்த நம்பர் தான் பெரிய நம்பர். ஸோ இதுக்கு ஆன்சர் எழுதும்போது எப்படி எழுதணும் பாருங்கள், கீழே இதுக்கு கீழே ஆன்சர் எழுதுகிறேன். இந்த நம்பர் லைன் மட்டும் நீங்கள் வேணும்னா போட்டுங்க, இல்லைன்னா புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னா டைரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா, -11/5 -21/8 இந்த ரெண்டுத்தில் எது பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா -11/5 தான் பெரிய நம்பர். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். செகண்ட் ஒன், 3, -4, -1, 2. ஃபஸ்ட்டு 3, -4 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் கீழே வரக்கூடாது, அதை மேலே கொண்டு போயிடலாம். ஓகேவா, ஸோ -3/4ன்னு வரும். அடுத்து -1/2. ஸோ -1/2 இன்ட்டு கீழே நம்ம இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 4 வந்துடும். ஓகேவா, கீழே ஒரே மாதிரி வந்தால் போதும். அப்போ இங்கே கீழே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்கள், -2/4. -3 -2 இந்த ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர். ஸோ மைனஸ்ன்னு வந்தாவே சின்னதாக இருக்கிற -2 தான் பெரிய நம்பராக இருக்கும். ஓகேவா, அப்போது 3/-4 -1/2ல் எது பெருசாக இருக்கும், -1/2 தான் பெருசாக இருக்கும். சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி, 2/3 அடுத்து 4/5. ஸோ இப்போ வந்து டினாமினேட்டர் ஒரே மாதிரி இல்லை, நம்ம மறுபடியும் மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற டினாமினேட்டரை இது கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே போல் இங்கே இருக்கிற டினாமினேட்டரை இது கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள், 10/15, இங்கே 12/15. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள், எது பெருசு, இது தான் பெருசு, 12/15 தான் பெருசு. அப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா 4/5 தான் பெரிய நம்பர். அப்போ நம்ம 2/3 இஸ் லெஸ் தென் 4/5 அப்படின்னு எழுதணும். ஓகேவா, ஓகே. அடுத்த கணக்கு பார்க்கலாம். 10வது கணக்கு, பின்வரும் விகிதமுறு எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏறு வரிசை அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர், இறங்கு வரிசை அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னா இங்கே நமக்கு டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ டினாமினேட்டர் ஒரே மாதிரி மாற்றிக்கலாமா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நம்பர் இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் டினாமினேட்டர் ஒரே மாதிரி மாற்றுறதுக்கு. ஓகேவா? ஆனால் இங்கே 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 நம்பர்ஸ் இருந்தது, டினாமினேட்டரில் 5 நம்பருங்க இருக்குது. இந்த 5 நம்பர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும், மீசியமை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த 5 நம்பருக்கும் மீசியமை கண்டுபிடிக்கலாம். 12, 8, 24, -9. ஸோ இந்த -9 இப்போதைக்கு வேணாம், நம்ம இது கூட மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். 9 மட்டும் எடுத்துக்கிறேன், 36 இதனுடைய மீசிமா. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை வந்து 3 டேபிளால் டிவைட் பண்ணலாம். 2வாலையும் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த 9 மட்டும் ஆட் நம்பர்ஸாக இருக்குது, அதை கேன்சல் பண்ணிடுறேன். அதனால் 3 டேபிளால் டிவைட் பண்ணலாம். 4 3s are 12. இது 8 டிவைட் ஆகாது. 8 3s 24. 9 வந்து 3 டைம்ஸ், 36 வந்து 12 டைம்ஸ். மறுபடியும் இன்னொரு முறை 3 டேபிளால் பண்ணோம்னா இந்த 4ம் 8ம் வந்து டிவைட் ஆகாது. இது 1 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், எல்சிஎம் அப்படின்னாவே எதனா ஒரு நம்பரு டிவைட் ஆகலைன்னா கூட 1 நம்பரோ 2 நம்பரோ எதனா ஒரு நம்பர் டிவைட் ஆனால் கூட நம்ம அதை டிவைட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேவா? கடைசியாக 1, 1, 1, 1, 1, 1லேயே வர மாதிரி டிவைட் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? அதுதான் எல்சிஎம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது 4ஆல் டிவைட் பண்ணலாம். 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2 டைம்ஸ், இது டிவைட் ஆகாது, 1 அப்படியே வந்துடும். இது 1 டைம்ஸ். கடைசியாக 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1 டைம்ஸ் 1 டைம்ஸ் 1 டைம்ஸ் 1 டைம் 1 டைம். ஓகேவா? அப்போது மீசிமா எல்சிஎம் என்ன வருது பாருங்கள், 3 இன்ட்டு இங்கே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், அதுதான் எல்சிஎம். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 2. 3 3s are 9, 9 4s are 36, 36 2s are 72 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? அப்போது இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஆன்சர் போடும்போது நமக்கு டினாமினேட்டரில் எல்லாமே வந்து 72வாக மாற்றிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுது சொல்யூஷன். ஓகே, இப்போ தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். -5/12 இது என்ன பண்ணலாம், -5/12 இன்ட்டு எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 72 வருது அப்படின்னு செக் பண்ணணும். 12 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, என்னென்னு பாருங்கள். இங்கே இருக்கிற நம்பரை, இங்கே 12 தானே இருக்குது, எந்தெந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 12 வருது பாருங்கள். 3 4 மல்டிப்ளை பண்ணால் 12. அப்போது 3 4 தவிர மீதி என்ன இருக்குது, 3 2 6. அப்போ 12 6 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 72 வந்துடும். பாருங்கள், 6 6. ஓகே, 12 6 72, இது -30. ஓகே, அடுத்து செகண்ட் டேர்ம் பாருங்கள், -11/8. ஸோ 8 எந்த நம்பரை கூட மல்டிப்ளை பண்ணால் 72 வரும். மறுபடியும் இங்கே பாருங்கள், இங்கே 4யும் 2யும் மல்டிப்ளை பண்ணால் 8. அப்போ 8 கூட 9 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 72 வரும். அப்போ மேலேயும் கீழே 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -99. அடுத்து -15/24 இருக்கா, -15/24. ஸோ 24 எந்தெந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 24 வருது பாருங்கள். இந்த 3 நம்பரையும். ஓகேவா? 3 4s are 12, 12 2s are 24. அப்போது 3 கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 72 கிடச்சிடும். ஸோ 72. 3 15s are -45. ஓகே, அடுத்து -7/-9. ஸோ -7/-9 இன்ட்டு இங்கே நமக்கு டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கா, டினாமினேட்டரில் மைனஸ் வரக்கூடாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே கண்டிப்பாக ஒரு மேலேயும் கீழே மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் எந்த நம்பரை 9 கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 72 வருது பாருங்கள். ஸோ 9ன்னா இந்த 3 3s are 9, அப்போ ரிமைனிங் 8. ஸோ 8 தான் இங்கே வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 8s are 56 / 72. அடுத்து 12/36
12/36 எங்கே வருது பாருங்கள். சரி, 36 எதால் மல்டிப்ளை பண்ணால் 72 வருது பாருங்கள். ஸோ 3 3s are 9, 9 4s are 36. அப்போ டேரெக்டாக 2ன்னு தெரிஞ்சாலும் போட்டுடலாம், இல்லை இங்கேயும் பார்த்துக்கலாம், அதுக்காக சொல்ல வரேன். ஸோ 24/72. ஓகே, ஸோ இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நம்பர் லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இங்கே வந்து 0 இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பக்கம் மைனஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகும், இந்த பக்கம் ப்ளஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகும். ஃபஸ்ட்டு -30/72 எங்கே வரும்? இங்கே வரும்னு வச்சுக்கலாமா? -30/72. அடுத்து -99/72 இங்கே வரும்னு எழுதிக்கலாமா? அடுத்து -45, இது ரெண்டுத்துக்கு இடையில் இங்கே வரணும். எனக்கு இங்கே இடம் இல்லை, நான் மேலே எழுதிக்கிறேன். -45/72. அடுத்து 56/72 இங்கே வரும். அடுத்து 24/72. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து ஏறு வரிசை அப்படி இல்லைன்னா இறங்கு வரிசையில் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ ஏறு வரிசை, ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் எழுதலாம். ஏறு வரிசைனா இதுதான், இந்த ஆர்டரில் எழுதுறது தான் ஏறு வரிசை. ஆனால் நம்ம வந்து எழுதும்போது இந்த ஆன்சரை எழுதக்கூடாது, இதுக்கு நேராக கொஷினில் கொடுத்துருக்க ஆன்சர் தான் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன வருது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, 30 வந்து தேர்டு, 0 இல்லை, 24 வந்து ஃபோர்த்து, அடுத்து 5th வந்து இது. ஸோ இதுதான் நமக்கு ஏறு வரிசை. ஸோ அசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசை, அசெண்டிங் ஆர்டர் என்ன பாருங்கள், ஃபஸ்ட் என்ன வரும்? -11/8, -15/24, -5/12, -12/36, -7/-9. இது அசெண்டிங் ஆர்டர். அடுத்து இறங்கு வரிசை, டிசெண்டிங் ஆர்டர். இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். -7/9 லாஸ்ட்டில் இருக்கா, இங்கே வரும்போது ஃபஸ்ட்டில் வந்துடும். -12/36, -5/12, -15/24, -11/8. சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து செகண்ட் சம், இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது பாருங்கள். இது ரஃப் ஒர்க்கில் போட்டுக்கிறேன். 10, 5, 4, 20. இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா? எடுத்து எழுதிக்கலாமா? 4 டேபிளாலே போட்டுடலாமா? ஆக்சுவலாக 2 டேபிள் போட்டு தான் போடணும். சரி, 2 டேபிளாக போடலாம். 5 டைம்ஸ் இதுக்கு டிவைட் ஆகாத இங்கே இருக்க நம்பர் அப்படியே வந்துடும். 4 வந்து 2 டைம்ஸ் வரும், 20 வந்து 10 டைம்ஸ் வரும். அடுத்து மறுபடியும் 2 டேபிளால் போட்டோம்னா 5ம் இந்த 5ம் டிவைட் ஆகாது, 2 1 டைம்ஸ் வரும், 5ம் 10ம் வந்து 5 டைம்ஸ் வரும். மறுபடியும் 5 டேபிளால் போட்டுடலாம். 1 டைம்ஸ் 1 டைம்ஸ் 1 டைம்ஸ் 1 டைம்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு எல்சிஎம் என்ன வருது? 2 × 2 × 5, 2 2s are 4, 4 5s are 20. இப்போ நமக்கு டினாமினேட்டரில் 20 வர மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே ஏற்கனவே 20 வந்துடுச்சு, மற்ற 4த்தையும் கன்வெர்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ பாருங்கள், -17/10 நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பை 2 in numerator and as well as denominator. மேலே பாருங்கள் -34/20. அடுத்து -7/5 பாருங்கள், -7/5. ஸோ 5 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 20 வருமா? இந்த 5 கூட 2 2s are 4, -28/20. அடுத்து 0. ஸோ 0 கூட என்ன பண்ணலாம்? 20/20னே போடலாம். மேலே 0 × 20 0 தான் வரும், அப்போது 0/20 தான் வரும். ஓகேவா? 0ன்னா அது 0/20, 0/100 எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? அடுத்து -2/4 = -2/4. இது கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணலாம்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20 வரும். அப்போ -10/20. கடைசி என்ன இருக்குது? -19/20. அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இப்போ நமக்கு எல்லாமே வந்து மைனஸில் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்பர் லைனில் நமக்கு மைனஸ் வந்து பெரிய நம்பர்,
பெரிய மைனஸ் நம்பர் வந்து லெஃப்ட் சைடில் வரும். கரெக்டாக நம்ம நம்பர் லைனில் இங்கே 0 போட்டோம்னா இங்கே 1 2 3 போயிட்டே இருக்கும். இங்கே -1 -2 -3 போயிட்டே இருக்கும். இப்படியே போகுமா? அப்போ பெரிய நம்பர் இருக்குதுல, பெரிய நம்பர் என்ன? -34/20. அதோட சின்ன நம்பர் -28/20. அதோட சின்ன நம்பர் -19/20. அதோட சின்ன நம்பர் -10/20. அடுத்து 0/20. ஓகேவா? இப்போ நம்பர் மார்க் பண்ணிக்கலாமா எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே. ஸோ -34/20 எங்கே வருது? இது ஃபஸ்ட்டு. 28 எங்கே வருது? இது செகண்டு. 19 எங்கே வருது? இது தேர்டு. இது லாஸ்ட்டு தேர்டு. -10 எங்கே வருது? இது ஃபோர்த்து. இது ஃபிஃப்த்து. ஸோ இப்போ ஏறு வரிசை ஃபஸ்ட்டு எழுதலாம். ஏறு வரிசை அசெண்டிங் ஆர்டர். ஃபஸ்ட் என்ன வரும்? -17/20. சரி, கொஷினில் கொடுத்துருக்கு தான் எழுதணும். -17/10, -7/5, -19/20, -2/4, 0. இது ஏறு வரிசை. அடுத்து இறங்கு வரிசை அப்படின்னு பார்த்தோம்னா இது அப்படியே ரிவர்ஸில் எழுதலாம். 0, -2/4, -19/20, -7/5, -17/10. இதுதான் இறங்கு வரிசை. ஓகே, தேங்க்யூ.